Hi friends, welcome to Ant360 channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா CSK vs SRH நாளைக்கு வந்து டிக்கெட் வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஸோ லிங்க் வந்து நம்ம எங்க போட போறோம் அப்படின்னு சொல்லி போன வீடியோலயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நடந்த விஷயத்த வந்து இன்னும் மறக்கவே முடியல, வீடியோ போடவே மனசு இல்லை ஆக்சுவலி. ஏன்னா நேத்து அவ்வளோ மோசமாக வந்து நம்ம வந்து தோத்தோம். ஏன்னா நல்ல டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். சேப்பாக்கில் வந்து இந்த ஸ்கோர் வந்து நல்ல ஸ்கோரு. பட் ஆனா ஒரு நேத்து தீபக் சாகர் பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பா இருந்துச்சு. எல்லாருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமா ஃபீல்டிங்கே சரியில்லை. 2 4 கிட்ட விட்டாரு, ஒரு 6 அப்படி கேட்ச் அது அப்படி விட்டு 6 போச்சு. அதெல்லாம் நினைச்சாலே செம்மையா ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா வின் ஆயிடும் அப்படின்ற நிலைமையில இருந்துட்டு எப்படா போச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள மேட்ச் வந்து கையை விட்டு போயிடுச்சு. ஸோ அவ்வளோ மோசமான ஃபீல்டிங் தான் எனக்கு தோணுச்சு. பவுலிங் வந்து ஓகே, ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸு. நமக்கு நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல. பட் ஆனால் குவாலிஃபை ஆக மாட்டோமா அப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறதே கேள்விக்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மேட்ச் தொடர்ந்து நம்ம ஜெயிச்சாலே அந்த டாப் 4க்குள்ள நம்ம வந்துருவோம். ஸோ அப்படிதான் இருக்கு ஸ்டாட்ஸு. ஸோ இன்னும் ஒரு 4 மேட்சாவது நம்ம கன்ஃபார்ம் ஜெயிக்கிற வழியை பார்க்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், டாடா பாய் பாய் சொல்லி நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நேற்று தான் எனக்கு புரிஞ்சுது. உண்மையிலே ரொம்ப எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் கிட்ட போய் தோப்பாங்க. ஸோ அப்போல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், இதில் என்னடா டீம் இது, என்ன மேனேஜ்மெண்ட் இது, அப்பெல்லாம் தோணும். பட் ஆனால் நேற்று நமக்கு நடக்கும்போது தான், சிஎஸ்கேக்கு நடக்கும்போது தான் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு எப்படிலாம் இருந்திருக்கும் இவ்வளோ நாளும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நிஜமாலே அது ரொம்ப கஷ்டமான நிலைமை தான். பட் ஆனால் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சு சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஒரு தரமான செய்கை வந்து நம்ம சென்னையில் நடக்கும் போது கண்டிப்பாக சிஎஸ்கே பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ நம்ம மேஜரான ஒரு டாபிக் உள்ள போயிடுவோம். என்ன அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்க்குற லிங்க். ஸோ டிக்கெட் வந்து நான் புக் பண்ணணும், சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் தலை டோனியை நேரில் பார்த்தே ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா டிராஃபிக் கம்மியாக இருக்கும். நான் வந்து வேற எந்த லிங்க்கும் தரல, பேடிஎம்க்கு தான் இந்த லிங்க் வந்து கொண்டு போகும். ஸோ யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, இது வந்து ஃபேக் லிங்க் அப்படிலாம் கிடையாது. ஸோ திருப்பி நான் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் தென் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் வந்து அதே லிங்க் தான், பட் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா, அவ்வளோதான் விஷயம். ஸோ இதை எங்கே நான் போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, வாட்ஸ்அப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ Ant360 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சேனல் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி விட்றேன். ஸோ அது மூலமாக போயிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எத்தனை மணிக்கு நீ போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7லேருந்து 7:30க்குள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கே லிங்க் வரணும், அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு போஸ்ட் போட முடியும். ஸோ வந்து 7லேருந்து 7:30க்குள்ளே லிங்க்கை வந்து நான் போட பார்க்குறேன். ஸோ எப்போ நான் கிளிக் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் லிங்க்கை போட்ட உடனே கிளிக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா கியூ விட்டு வெளியே வராதிங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் டிக்கெட்டை பிளாக்ல வாங்காமல் நம்மளே ஓனாக போய் கிளிக் பண்ணி க்யூவில் நின்று வாங்க போகிறோம். ட்ரை பண்ணலாம். ஸோ பார்க்கலாம், யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ணல இந்த லிங்க்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு. சென்னை சூப்பர் கிங்ஸோட வெப்சைட் லிங்க் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணுங்கள். மல்டிபிள் டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிறது அதே தான், லேப்டாப் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிக்குமா? 6 மேட்ச் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும். ஸோ 6 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சாலே டாப் 4 போயிடுவோம். டாப் 4 போகிறது பெரிய விஷயம் இல்லை, அதுவே இப்போ பெரிய விஷயமா தான் தெரியுது. பட் ஆனால் டாப் 2க்குள்ளே வரணும்னா என்ன பண்ணணும்? 6 மேட்சுமே ஜெயிக்கணும். இல்லைன்னா ஆமாம் 6 மேட்சுமே ஜெயிக்கிறது தான் நமக்கு சேஃபர் சைடு. ஏன்னா ரன் ரேட்லாம் வந்து கம்மியாக இருக்குது, இந்த மேட்ச்க்கு நல்லாவே கம்மியாக இருக்குது. ஸோ வந்து ஜெயிக்கிற வழியை பார்க்கணும். தீபக் சாகர் நினச்சா தூக்கமே வர மாட்டேங்குது. நான் வந்து குரூப் சேனல் வாட்ஸ்அப் சேனல்லையுமே போட்டிருந்தேன் ஒரு மீம், அது அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. சரி ஓகே, பழைய நம்ம மறந்துடுவோம். ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கணும். ஸோ இந்த நெகட்டிவ் வைப்பை விட்டுட்டு பாசிட்டிவாக யோசிப்போம். சிஎஸ்கே கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் அடித்து முன்னாடி போகும். அதுக்கு அடுத்து வர மேட்சும் தெரிக்க விடுறோம். பாசிட்டிவ் வைப்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.